வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிச்சனை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றின சின்ன சின்ன டிப்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த புவித்தாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் ஸ்பெஷலாக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். கிச்சனில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான பொருட்கள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கிச்சன் நீட்டாக இருக்கும். அதனால் நிறையா பொருட்களை வாங்கி சேர்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு கிஃப்டாக வருது, இப்போ நம்ம ஒரு நகை எடுக்கிறோம் இல்லை ட்ரெஸ்ஸஸ் நிறையா வாங்குகிறோன்னா உடனே நிறையா பாத்திரங்கள் தான் ஃப்ரீயாக தருவாங்க, இல்லை சீட்டு கட்டுறோம், ஏதோ ஒரு வகையில் வருது அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வேறு யாருக்காவது கிஃப்டாக கொடுத்துடலாம். எல்லா பொருட்களையும் நம்ம கிச்சனில் டம்ப் பண்ணும் போது அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி எங்கே பார்த்தாலும் பொருளாக இருக்கும். நம்ம பெரும்பாலான நேரங்களில் பெண்கள் கிச்சனில் தான் இருக்கணும் போது நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக குயமைன்னு இருந்தால் நம்ம மனசும் அமைதி நிலையில் இருக்காது. நமக்கு எப்போவுமே கோபம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு எந்தெந்த பொருட்களை நீங்கள் ஒரு கிச்சனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறீங்க, அந்த கிச்சனை நீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் எந்தெந்த பொருட்கள் இல்லாமல் என்னால் அந்த கிச்சனை நல்லா வச்சுக்க முடியும், இது இல்லாமல் கூட என்னால் சமைக்க முடியுங்கிற மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதெல்லாம் மஸ்ட்டு தேவை அப்படிங்கிற பொருட்களை மட்டும் கிச்சனில் வச்சுக்கோங்க. அப்படின்னாலே பாதி நீட்டாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்ககிட்ட சில்வர் பாத்திரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன டவராஸ், அதில் தான் நீங்கள் இந்த பருப்பு ஐட்டங்கள் பயிர்கள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. சரி, எல்லோரும் கண்ணாடி ஐட்டங்கள் பண்ணுறாங்களே, நீங்கள் இதை ஃபுல்லாக வாங்கி மேலே போட்டுவிட்டு கண்ணாடியில் ஆர்டர் பண்ணி வைப்பீங்க. அப்போ கண்ணாடி உடஞ்சோன்னு எடுத்து பார்ப்பீங்க, சில்வர்லாம் துரு பிடிச்சிரும். அப்புறம் போய் வேறு வுட்டுலையோ வேறு பிளாஸ்டிக்லையோ டப்பர் வேறலையோ ஒன்று வாங்குவீங்க. அப்புறம் அது ட்ரெண்டாக இருக்காது, அதனால வேறு ஒன்று வாங்குவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட சில்வரில் இருக்குது டவராஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த சில்வர் டவராஸ்க்கு ஸ்டிக்கர்ஸ் அழகாக அந்த பிளாக் ஸ்டிக்கர் அல்லது ஒயிட் ஸ்டிக்கர் வாங்கிட்டு, பிளாக் ஸ்டிக்கர்னால் ஒயிட் பென்சிலில் என்னென்ன பொருள் இருக்குன்னு எழுதி நீங்கள் அடுக்குனீங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு யூனிஃபார்மாக எல்லாத்துலேயும் அந்த பிளாக் ஸ்டிக்கர் வித் ஒயிட் லெட்டர்ஸ் இருக்கதே ஒரு சின்ன யூனிக்காக ஒரு க்யூட்னஸை தரும். போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி சின்னதாக டெக்கரேஷன் ஐட்டங்களை பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி பண்ணாதீங்க. இப்போ என்னோடய கிச்சனில் இது மாதிரி 3 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா, நம்ம வாங்குகிற எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷஸ்லாம் அந்த 3ஆக வாங்கினா நமக்கு கொஞ்சம் ஆஃபராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது எக்ஸ்ட்ரா உள்ளது இதில் இருக்கும். அப்புறம் பாப்பாவுடைய சோப்பு, குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுற இது, இந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு பேஸ்ட்டு, புது பேஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது, ஆனால் தீர்ந்தக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வருவோங்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ அஞ்சரை பெட்டியில் கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம் நிரப்பி வச்சுருப்போம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த பேக்கெட்டில் உள்ளது, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த ஒரு பாக்ஸில் வச்சுருவேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தட்டுகள், சைட் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மூடி மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள எல்லா ஐட்டங்களும் அதிலே போட்டு அந்த இடத்த இது பண்ணிடுவேன். இன்னொரு பாக்ஸில் நிறைய நம்ம பாக்ஸஸ், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான டப்பர் வேறு பாக்ஸஸ்ஸு, இல்லைனா யாராவது வந்தால் நம்ம கட்டி கொடுக்கலான்னு சொல்லி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்லாம் சரி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நீ அழகாக இருக்கேன்னு எடுத்து வச்சுருப்போம்ல, அதெல்லாம் ஒரு பாக்ஸ். ஸோ இந்த 3 பாக்ஸ்க்குள்ளே கிச்சனில் அதிகமாக குப்பையாக கிளம்சியாக தெரியக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தட்டு, சைட் பிளேட்டை வச்சா ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு பாக்ஸ்க்குள்ளே போயிடுச்சா. அடுத்தது எதோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள், அதை எங்கேயாவது போட்டுட்டு எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சாச்சு. அடுத்தது பாக்ஸாக நிறையா கலராக கிடக்கும் போது கிச்சன் கிளம்சியாக இருக்கும். ஸோ அதுக்கும் வழி இல்லாமல் 3 பாக்ஸில் அடைச்சிட்டோமா. ஸோ இப்போ கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். பிடிக்குங்கிறத விட எல்லாருக்குமே ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை மரங்களும் செடிகளும் தான் தருது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலர் நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான மனநிலைமையை தரும். அது எப்போவுமே நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆக்சிஜனை வீட்டுக்குள்ளே தரக்கூடியதாக இருக்குது. செயற்கையான ரசாயனங்கள், காற்றில் உள்ள ரசாயனங்களை ஃபில்டர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுவும் கிச்சனில் பெரும்பாலான வீடுகளில் ஃபேன் இருக்காது. அப்படின்னும் போது நிறையா அங்கே பிளான்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா அது உங்களோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்களும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க. உங்களை சுற்றி கொஞ்சம் பசுமையான செடிகள் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு கிச்சனையும் அது நீட்டாக்கி காமிக்கும், அங்கங்கே அந்த செடிகள் இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய மனசுக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
நான் பார்த்தீங்கன்னா சாதாரண யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸை வந்து கட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட்ஸ் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாட்டு கொஞ்ச நாள் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா, பாட் ஐஸ்கிரீம்னு. அந்த ஐஸ்கிரீம் வாங்கின பாட்டை கொஞ்சம் நல்லா கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் செடி வளர்க்குறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட உள்ள பொருட்கள் ஏதாவது வேஸ்ட்டாக உள்ள இப்போ உப்பு ஜாடிலாம் அந்த மூடி உடஞ்சிருச்சுன்னு சும்மா இருக்குன்னா அதில் கொஞ்சம் மண் போட்டு அழகாக வளர்க்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நீங்கள் வந்து செடிகள் வளர்க்கலாம். பேசிக்காக மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக உடனே வளரக்கூடியது, நிறையா படர்ந்து கொடியாக வரக்கூடியது. ஸோ அதனால நான் மணி பிளான்ட் எடுத்திருக்கேன். இன்னுமே கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் நான் நர்சரியில் போய் வாங்க போகிறேன். நீங்களுமே உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களால் செலவு பண்ண முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சுக்கலாம். இந்த டிப் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சில்வர் டவராஸ் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர், ஒரே சேம் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி அதில் உள்ள பொருட்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எதில் எந்த பொருள் இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தேட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ இட்லி பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் சமைச்சா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர் போட்டோம்னா நிறைய இடத்த அடைக்கும், ரொம்ப கிளம்ஸி ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் ஒரே இதில் மொத்தமாக கிளிப் பண்ணி நம்ம போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு அது கிச்சனை நீட்டாக காமிக்கும். இன்னொரு விஷயம், நம்ம அவசரத்துக்கு தேட தேவையில்லை எதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக ஒரே போர்டில் இந்த பொடி ஐட்டங்களா அப்போ இந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். இது ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஐடியா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர் வகைகள், இப்போ நான் இந்த சிறுதானியங்கள், பயிர் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி உள்ள பொருட்களெல்லாம் நான் மொத்தமாக கிளிப் பண்ணி ஒரு பெரிய இதில் போட்டு வச்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட பெரிய தூக்குவாளி இருக்குது அப்படின்னா, சீர் கொடுத்தது அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் மொத்தமாக போட்டு ஒரே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ரைட்டிங் டேபிள் இருக்குது. அதில் என்ன ஆச்சுன்னா சுற்றி உள்ள அந்த ஸ்டிக்கர்லாம் கிழிஞ்சு உள்ளே உள்ள ப்ளேவுட்டில் உள்ள அந்த துகள்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் குவாலிட்டியாக வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஏதோ கொஞ்சம் பார்க்க பழசாக இருக்க மாதிரி உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான உட்டன் திங்ஸ் இருக்குது, வீட்டில் ஒரு கட்டில் இருக்குது இல்லை பீரோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதை வந்து ரினோவேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் மிக்ஸி வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா விறுவிட்டு பெயிண்டெல்லாம் ஒட்டி ரொம்ப பழசாக இருக்கும் அந்த டேபிள். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா மேலே மட்டும் ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இப்போ அது பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குது. கிச்சன் மேடையும் அப்படி தான். நான் தினமும் விம் வச்சு அதை க்ளீன் பண்ணால் கூட அது வந்து அவ்வளோ நீட்டாக தெரியாது, ஏன்னா அந்த கலர் அப்படி. ஸோ அதுலேயும் நான் ஒயிட் கலர் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது ரொம்ப பிரைட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி சிங்கில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கில் உள்ள தேவையில்லாத பொருள்லாம் இது பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இது வந்து நான் அதில் ஆர்கனைசர் அதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் அதில் போடும் போது சிங்க் அடிக்கடி அழுக்காகிறது, பிசு பிசுன்னு ஆகிறது, இல்லை கருவேப்பிலை இதெல்லாம் கிடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா படி, இது வந்து எப்போவுமே சீர்வரிசையில் மஸ்ட்டு வாங்கி கொடுப்பாங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 படி தான் இந்த தனி கொடுத்தனம் இருக்கவங்களுக்கு பயன்படும். இந்த நம்ம மாவு அரைக்கவா இருக்கலாம், இல்லை உளுந்து வேறு பருப்பு எதுக்காக இருந்தாலும் அந்த 2 படி தான் யூஸ் பண்ணுவோம். மீத 3 படி வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் கட்லரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன், கத்தி, சின்ன கரண்டிகள், அடுத்து பெரிய கரண்டி, கைப்பிடி, அப்பளம் எடுக்கிறது, அந்த மாதிரி அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், செலவு பண்ணவும் தேவையில்லை. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ஒரு பாக்ஸில் நான் என்னோடய பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன்னு. அதோட பின்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை, சைடில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டேன். கிச்சனில் ரொம்ப அதிகமாக இடத்த அடைக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள்னால் இந்த தட்டு, சப்பாத்தி கட்டை, தோசைக்கல் தான். இது 3ஐயும் ஒரு செல்ஃபினுடைய மூலையிலேயே முடிச்சாச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் இடம் நமக்கு ஸ்பேசியஸாக கிடைக்கும். நம்ம அடுக்கி வைக்கிறது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ், அதாவது என்னென்னா அஞ்சரை தட்டு வச்சுருப்போம்ல, அது வந்து எப்போவுமே 2 வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து எப்பவும் மாதிரி கடுகு சீரகம் அது வச்சுட்டு, இன்னொன்றில் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான விஷயங்கள் ஏலக்காய், சுக்கு, இந்த மாதிரியான மருத்துவ குணம் உள்ள பொருட்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பவுச், அதாவது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க, அவங்க புதுசு வாங்கிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பவுச்சஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி க்ளோஸ்டு பாக்ஸில் ஓப்பனாக தர்ற மாதிரி வச்சா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இதில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு நீட் அண்ட் எலகன்ட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி தகவல். இதேபோல் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து நிர்மலாஸ் டைரி சேனலோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.